ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தவர் இன்னைக்கு வீக்கெண்டு தலைவராக மாறிக்கிறாரு அப்படின்னு அதனால மற்ற ஒரு நாள் தான் அப்படின்னு குறிக்கும் பொழுது அபரிதமான கூட்டம் வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல கேள்விகள் கேட்டிருக்கிறார். இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்னைக்கு இது நடக்கவிருக்கிறது சட்டமன்ற தேர்தல், 2026க்கான தேர்தல். அதுவும் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதல் கட்ட தேர்தல் பிரச்சார பயணத்தை இன்று தொடங்கியிருக்கிறார். அவருடைய முதல் பிரச்சார பயண திட்டத்தில் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மிடம் இருந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் கட்ட பிரச்சாரத்தை இன்று தொடங்கியிருக்கிறாரு. அவருடைய முதல் கட்ட பிரச்சார பயணத்தை நீங்க எப்படி ஒரு அரசியல் மூத்த தலைவரை எப்படி பாக்குறீங்க? முதல்ல மக்களை சந்திக்கணும் அப்படின்னு எல்லாரும் வச்ச ஒரு கருத்தை அவர் ஏற்றிருக்கிறார். முதல் சுற்றுப்பயணம் இதுவரைக்கும் மாநாடுகள் நடத்தினார். மாநாடுகள் நடத்துகிற இடத்துல அவங்க இருக்கிற இடத்துக்கு மக்கள் வருவாங்க. சுற்றுப்பயணம்னா மக்கள் இருக்கிற இடத்துக்கு தலைவர்கள் போவது, அது ஒரு ஆரோக்கியமான ஒரு நகர்வு என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் ஒரு நடிகர், அதனால எல்லாரையும் நான் வீட்டுக்கு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு இல்லாமல் நான் அவங்களோட தெருக்களுக்கு போவேன்றது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. எனக்கு எந்த கொள்கை மாறுபாடு இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சிகளும் தளத்திலையும் களத்திலையும் நிற்கணுன்றது எனது கருத்து. ஆனால் அந்த வகையில் களத்திற்கு வந்திருக்கிறார் என்ற வகையில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. ஆனால் களத்திற்கு வருகின்ற நேரங்கள் ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தவர் இன்னைக்கு வீக்கெண்டு தலைவராக மாறிக்கிறாரு அப்படின்னு அதனால மற்ற ஒரு நாள் தான் அப்படின்னு குறிக்கும் பொழுது அபரிதமான கூட்டம் வருகிறது. எனக்கு இருக்கிற கவலை அவரோட பிரச்சாரத்தை விட மக்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கிறது. அங்கங்கே பெண்கள் மயங்கி விழுவதும், இளைஞர்கள் மயங்கி விழுவதும், குழந்தைகளை அவங்க கூட்டிட்டு வர்றதும், கட்டுக்கடங்காத கூட்டம் இருப்பதும், சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவங்க இருக்கிறதும், ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். ஆக இது இந்த கூட்டம் பார்க்கும் கூட்டமா இல்லைன்னா ஓட்டு போடும் கூட்டமானு நமக்கு இன்னும் தெரியாது. அதனால நாம் அதை என்ன பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது. அதில் அவங்களோட பவுன்சர்களை மட்டுமே நம்பாமல் காவல்துறை ஒரு கூட்டம் ஒரு இடத்துல கூடினா அவங்க அரசியல் கட்சி என்று பார்க்காமல் அந்த கூட்டத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற வகையில் அவர்கள் கூட்டத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தம்பி இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் வரலாம், கொஞ்சம் டிலே ஆகலாம். நான் ரொம்ப 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் காத்து கிடப்பது இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸில் உள்ள குளறுபடிகள். மைக் வேற சரியாக வேலை செய்யலை. அதனால் அதையும் கொஞ்சம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு குழு வேணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பற்றப்படியில் மக்கள் ஆர்வமாக இருக்கிறது. ஒரு நடிகரை பார்க்க வருவதில், கூட்டம் வருவதில் ஒரு ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஆச்சரியப்படும் அளவிற்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த கூட்டத்தை அவர் ஆரோக்கியமாகவும் நேர்மறை கருத்துக்களை பதிய வைப்பதற்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல கேள்விகள் கேட்டிருக்கிறார். இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்னைக்கு இது நடக்கவிருக்கிறது சட்டமன்ற தேர்தல், 2026க்கான தேர்தல். அதுவும் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். இதில் பாதிக்கப்பட போவது ஆளும் கட்சியான திமுக அந்த கூட்டணி தான் என்பது எனது கருத்து. விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் யாருடைய ஓட்டை பிரிப்பதற்கான கூட்டம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது சொல்ல முடியாது. ஆனால் நான் நினைக்கிறது ஆளும் கட்சிக்கான கூட்டத்தை தான், ஓட்டை தான் அதிகமாக பிரிக்கும். ஏன்னா ஆளும் கட்சியை தான் அவர் அதிகமாக, அது உண்மையும் கூட, அவர் சொல்வதில் எல்லாமே உண்மையும் கூட. ஏன்னா பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். உதவித்தொகையும் சரியான நேரத்தில் 2 வருடம் கழித்து தான் ஆரம்பித்தாங்க, சரியாக சென்று சேரலை. ஆக அப்படி பார்க்கும்பொழுது நிச்சயமாக இது ஆளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்பது எனது கருத்து. அவர் பல மேடைகளில் பேசும்பொழுது வரக்கூடிய தேர்தல் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற கருத்தை முன்னிச்சு தான் அவர் பேசுறாரு. அதிமுகவுக்கு வரக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரக்கூடிய ஓட்டுகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா நீங்க பாக்குறீங்க? இல்லை, நான் அதை பார்க்கல. பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இன்று மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மத்திய திட்டங்கள், பாரத தேசத்தின் திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் மத்திய அரசிற்கு மக்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி அண்ணன் எடப்பாடி அவர்களின் சுற்றுப்பயணமும் வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. தம்பி விஜய் நடந்த மாதிரி நல்ல கூட்டம் வந்திருக்கிறது. அவரும் நல்ல
கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். எங்கள் தலைவரும் நயினார் நாகேந்திரன், மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். வாக்குச்சாவடி கூட்டங்களுக்கு செல்கிறார். நாங்களும் எல்லாரும் சுற்றுப்பயணம் செய்கிறோம். 16ஆம் தேதி எங்களுக்கான சிந்தனை பகிர்வு ஒன்று இருக்கிறது. ஆக நாங்கள் எங்களோட பலத்தை கூட்டிக் கொண்டு தான் இருக்கிறோம். அதனால இதுல பாஜக எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது, தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. இதில் பாதிக்கப்பட போவது திமுக என்பதுதான் எனது கருத்து. தேசிய பாஜக தலைமை விஜய் அவர்களுடைய நகர்வுகளை கண்காணிச்சிட்டு இருக்காங்களா? எப்படி பார்க்க போறீங்க தேர்தலில் அவரை? இல்லை, எப்படியுமே ஒரு அரசியல்ல ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இன்னொரு அரசியல் கட்சி தலைவர்கள் அதை பார்ப்பதும், அதை கவனிப்பதும், உற்று நோக்குவதும், இது நமக்கான எந்த அளவிற்கு அது சாதகமா பாதகமா இருப்பதும் எல்லா கட்சிகளும் கணக்கிடுவது தான். ஆனால் நான் ஒரு ஆறுதலாக பார்க்கறது என்னது, வரவேற்கத்தக்கது. தம்பி விஜய் இங்கே உள்ள பிரச்சனைகளை சரியாக அவர் கண்டுபிடித்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றாக, ஒரு அடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இது கருத்து. ஏன்னா திமுகவுக்கு எதிர்ப்பு குரல் எவ்வளவுக்கு எவ்வளவு எழும்புகிறதோ தமிழகத்தில் அவ்வளவுக்கு அவ்வளவு மக்களுக்கு நல்லது என்ற எண்ணம் உடையவள் நான். அதனால் நிச்சயமாக திமுகவுக்கு எதிராக குரல் எழும்பும் போது அது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதில் ஒரு குரலாக இது ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் முழுமையாகவே திமுகவுக்கு எதிரான கூட்டம் என்பதை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் வினீஷ்.